நவகிரகங்களில் தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகின்றார். மாதத்திற்கு ஒருமுறை இவர் தனது இடத்தை மாற்றும்போது தமிழ் மாதங்கள் பிறக்கின்றது. சூரிய பகவான் தற்போது கன்னி ராசியில் பயணம் செய்து வருகின்றார். வருகின்ற அக்டோபர் 17ஆம் திகதி அன்று சுக்கிர பகவான் ராசிக்கான துலாம் ராசியில் நுழைகின்றார். சூரிய பகவானின் துலாம் ராசி பயணம் குறிப்பிட்டு 3 ராசிகள் யோகத்தை அனுபவிக்கப் போகின்றனர். சிம்மம். தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கப்படும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். உடன் பிறந்தவர்களின் முழு ஆதரவும் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். கும்பம். பல்வேறு விதமான யோகங்கள் கிடைக்கக்கூடும். வேலை செய்யும் இடத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும். உயர் அலுவலர்கள் பாராட்டுக்கள் மற்றும் பதவி உயர்வுகளை அள்ளிக் கொடுப்பார்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும். வீட்டில் மங்கள காரியங்கள் அதிகம் நடக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடகம். எதிர்பாராத நேரத்தில் நிதி ஆதாயங்கள் அதிகரிக்கப்படும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும். வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கப்படும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.